Hi viewers, வணக்கம். Welcome to my channel Love to Beautify. நான் மதுரகுவரன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது ஒரு quick and easy shimmery smoky eye. ஸோ ஸ்மோக்கி ஐ நம்ம ஆல்ரெடி வந்து கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இது ஒரு ஷிம்மரி ஸ்மோக்கி ஐ. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் ஸ்மோக்கி ஐ தான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்மோக்கி ஐனாலே பிளாக் அல்லது ப்ரௌன் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்மோக்கி ஐ வந்து எந்த கலர்ஸில் வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால பிளாக் ஸ்மோக்கி ஐ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் ஐ மேக்கப் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸ் மேக்கப் போட்டுக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னோடய மேக்கப் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஐ மேக்கப் வந்து கடைசியாக போயிடுச்சு. ஓகே, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்மோக்கி ஐ பண்ணுறதுனால ஜென்ரலாகவே நிறைய ஃபாலோவுட்ஸ் இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி இங்கே அண்டர் ஐயில் நம்ம ஒரு லூசன் பவுடரோ இல்லை லூஸ் பவுடரோ சீரியஸாக ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து கோடி ஆஸ்பன் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த இதை எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து ப்ரைமர் எதுவும் ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் வந்து என்னோடய கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கன்சீலர் ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து உங்களோட ரிங் ஃபிங்கர் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்மூத் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஏதாவது ப்ராடக்ட் வந்து உங்களோட அந்த கண்ணோட அந்த ஃபைன் லைன்ஸில் செட்டில் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப அசிங்கமாகிடும். ஸோ அது ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லைட் ஷேட்லேருந்து தான் நீங்கள் வந்து நம்மளோட ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு மேட் ஷேட் இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் எடுத்து என்னோடய ஐயில் நான் அப்ளை பண்ணுறேன். லைட் ப்ரௌன் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. இந்த லைட் ப்ரௌன் எடுத்து ஸோ அந்த கலர் அப்ளை பண்ணியாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட இன்னொரு டீப்பர் கலர் நான் வந்து பிளாக் கலர் அப்ளை பண்ணுறேன். ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு காஜலோ இல்லை கோல் அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஸ்மஜ் பண்ணி விட்டுக்கலாம். லைக் திஸ். நான் 2 வே நான் என்னோடய infallible மேட் எடுத்திருக்கேன். இதை அன்ஈவனாக பண்ணிவிட்டு இது ஜெல் ஐலைனர். ஸோ சீக்கிரம் காஞ்சிடும். அதுக்குள்ளார நான் இதை ஸோ இது லைட்டன் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னொரு வே என்னென்னா உங்கள் பிளாக் ஐ ஷேடோ, இது வந்து பிளாக் ஷேடோ இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஃபுல் ஐலிட் அப்ளை பண்ணி இதே மாதிரி நீங்கள் ஸ்மூத் அவுட் பண்ணிகிட்டே போகலாம். எங்கிட்ட பிளாக் ஐ ஷேடோ இருக்குது. ஸோ பிளாக் ஐ ஷேடோ ஒன்று எடுத்துகிட்டு எக்ஸஸை எப்போவுமே டேப் பண்ணிக்கோங்க. இப்போது
கீழே டார்க்காக இருக்குது, மேலே போக 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 அது லைட் ஆகிட்டே வருது. ட்ரான்சிஷன் ஷேட் இருக்குது. இந்த சைடும் அதே மாதிரி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து ஷிம்மர் ஷேட் அப்ளை பண்ண போகிறோம். ரீசெண்டாக எனக்கு ரொம்ப ரொம்ப அப்சஸான ஒரு லிக்விட் ஐ ஷேடோ பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோடது நம்பர் 6 எடுத்திருக்கேன். மோல்டன் மிட் நைட், இது ஷேட் நம்பர் 6. என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு ஷேட் இருக்குது, ஷேட் நம்பர் 3 ஷாம்பைன். இது வந்து எனக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வாங்கியிருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஷேடை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் இதை டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லை உங்களோட கையில் எடுத்துகிட்டு அதுலேருந்து ப்ரஷில் அப்ளை பண்ணி கூட பண்ணலாம். நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோட இந்த சைடில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த சைடில் வந்து ஒரு லைட் கலர் இருக்கலான்னு தோணுது. ஸோ ஒரு லைட் ஷேட் எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுக்கிறேன். நான் எடுத்து அதே லைட் ப்ரௌன் ஷேட் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். அடுத்தது அதோட கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஷேட் எடுக்கிறேன். காஜல் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து Loreal infallible ஜெல் காஜல் எடுத்திருக்கேன். இந்த ஐலைனர் எடுத்திருக்கேன். கண்லேயும் என்னோட இதை அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட இது முடிஞ்சதுனால டஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா மஸ்காரா. என் ஐஸ் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதே ஸ்விஸ் பியூட்டி லிக்விட் ஐ ஷேடோவில் ஷாம்பைன் ஷேட் எடுத்து ஒரு சின்ன ப்ரஷில் என்னோடய ஐஸோட இன்னர் கார்னருக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னர் கார்னருக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஐஸ் வந்து நல்லா ஓப்பன் அப்பாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்மளோட ஐஸ் போல்டாக இருக்கும்போது ஜென்ரலாக நம்மளோட லிப்ஸை வந்து கொஞ்சம் நியூடாக இல்லை ரொம்ப டல் கலர்ஸாக மைல்ட் கலர்ஸாக வச்சுட்டோம்னா நம்மளோட ஐ கலர் பாப்அப் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ஐ கலர்ஸ் லிப் கலர் பாப்அப் ஆகும்னா லைட் கலர்ஸாக ஐ மேக்கப்பை கொஞ்சம் டல்லாக இல்லை ஒரு ரொம்ப மைல்டாக நியூடாக வச்சுக்கலாம். ஸோ நான் எனக்கு பிளாக் ஸ்மோக்கி ஐ போட்டிருக்கேன். கொஞ்சம் போல்டான கலருங்கிறதுனால என்னோட லிப்ஸை வந்து நான் கொஞ்சம் நியூடாக வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து ரெவ்லான் இந்த 2 ஷேடும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் இன்னைக்கு என்னோட லிப் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நியூ ஷேட். இதோட ஷேட் பேர் செடக்ஷன். இந்த ஷேட் பிங்க் ரியலி ஹார்ட். ஸோ என்னோட லிப்ஸ் இதுதான் என்னோட ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். இது நான் உங்களுக்கு எப்படி வெயிலில் இருக்குங்கிறதுக்காக நான் டே டைமில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நைட் டைமில் இது போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.